வணக்கம். அதாவது தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம்ல முழுவதுமாக அதாவது கனமழை பெய்து வருகின்றது. ஒரு நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு கனமழை எதுவும் பெய்யவில்லை. ஆனால் பெய்த மழை நீரானது தூத்துக்குடி நகரம் முழுவதும் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றது. அதாவது நேற்று மாலை இருந்த மழை அந்த நீர் அளவு நீரினுடைய மட்டத்தை இப்பொழுது நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. காலையில் உயர்ந்துள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே மேகமூட்டத்துடன் ஒரே இருட்டடைந்து இல்லாததான் மேகம் அனைத்தும் இருந்தது. மேலும் தூத்துக்குடி முழுவதுமாக மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏதாவது மின்சாரத்தினால ஏதாவது அங்கே கம்பியில் ஏதாவது ஏதாவது மின் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்தை நிறுத்தி வைத்துள்ளார்கள். தற்போது மின்சாரம் இல்லாமல் தான் மக்கள் 2 நாட்களாக விட்டுள்ளனர். எனவே தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் தடைபட்டு தூத்துக்குடியில் இருந்து யாரிடமும் எந்த தகவலும் சொல்ல முடியாத அளவுக்கு செல்போன்களில் கூட சார்ஜ் போட முடியாத அளவுக்கு எல்லோரும் பாதிக்கப்பட்டு இப்பொழுது யாரிடத்தும் தொடர்பு கொள்ள முடியாத அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே தண்ணீர் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. கடலுக்கு அந்த பக்கில் ஓடை போன்ற ஓடைகள் மூலமாகவும் மற்றும் சேட்டாங்காலனியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மழைநீர் வடிகால் வசதிகளும் தண்ணீர் சென்று கொண்டிருந்தாலும் தண்ணீருடைய வரத்து அதிகமாக இருக்கின்றது. அந்த ஆங்காங்கே அந்த காட்டாற்று விலங்குகளுடைய தண்ணீர் அனைத்தும் இங்கே தூத்துக்குடிக்குள் உள்ளே புகுந்தது. அவற்றை தடுத்து நிறுத்தி அதை நிறுத்த முடியவில்லை. அதற்கான பணிகள் இன்னும் சரியாக துவங்கவில்லை. இன்னும் தண்ணீர் வரத்தான் இருக்கின்றன. அதிகமாக இருப்பதால் தூத்துக்குடி மாநகருக்கு இன்னும் அதிகமாக தண்ணீர் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. தண்ணீர் இன்னும் வெளியேற்றப்படவில்லை. மக்கள் அனைவரும் ஒரு தீவில் வசிப்பது போல்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.